நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல வரப்போற எபிசோட்ல இந்த பெருசாலி அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் தான் நம்ம கார்த்திகை கடத்தி வச்சிருக்காங்கன்றத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில பிடிச்சி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு டிஷ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ போன எபிசோட்லேயே நம்ம இலக்கிய பதினக்கம் அந்த அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான செக் வச்சாங்க. கண்டிப்பாக அந்த பெருசாலி மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம். ஆனாலையும் இந்த பெருசாலியும் அந்த எஸ்எஸ்கேவும் பதினக்க உஷாராயிட்டு நம்ம இலக்கியாவுடைய வலையிலேருந்து அப்படியே வந்து தப்பிச்சிடுறாங்க. சரி, நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாருக்கும் இப்போவுமே ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம கார்த்திகை கடத்தி வச்சது இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அதனால் மகேஷ் சாரை வச்சு சில கேம் வந்து விளையாடுறாங்க. அப்படிதான் வரப்போற எபிசோட்ல அந்த அஞ்சலியும் நம்ம ஜானகியம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வரும்போது இந்த அஞ்சலியோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரும் கொஞ்சம் தூரமா இருந்துக்கிட்டு நம்ம ஏசிபி மகேஷ் சாரை வச்சு பேச வைக்கிறாங்க. இந்த அஞ்சலி பதினக்கு அப்படியே நம்புற மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய புருஷனுக்கு எதுவும் ஆயிருக்காது, என்னுடைய கார்த்திக் எதாவது ஆயிருந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இந்த அஞ்சலியோடைய ஆக்டிங்கை பார்த்து நம்ம கௌதம் சாரையும் வந்து நம்பிட்டாங்க. இந்த அஞ்சலி பொய் சொல்ற மாதிரி தெரியல, இந்த அஞ்சலி பாரு அல்றா, இந்த அஞ்சலி பாரு செத்துருவனெல்லாம் சொல்றா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சாரும் அப்படியே வந்து நம்பிட்டாங்க. இந்த பெருசாலியோடைய ஆட்டம் பதினக்கு அப்படி வந்து இருக்கு. எப்போ இந்த பெருசாலி மாட்டி நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் நசுக்கி தூக்கி போட போறாங்க அப்படின்னு தெரியல. சரி, இப்போ நம்ம ஜானகியம்மாவும் நம்ம இலக்கியாவும் நம்ம ஜானகியம்மாவும் இந்த அஞ்சலியும் போயிட்டு அந்த பாடியை வந்து பார்க்க போறாங்க. அந்த பாடி நம்ம கார்த்திகோடைய பாடி இல்லை அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த அஞ்சலியை மாட்ட வைக்கிறதுக்காக தான் நம்ம இலக்கியா இப்படி ஒரு பிளானை வந்து சொன்னாங்க. இப்போ அந்த பாடியை பார்த்தோன்னே இந்த அஞ்சலியும் நம்ம ஜானகியம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் என்னுடைய புருஷன் இல்லை, என்னுடைய மகன் இல்லை, எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு நம்ம ஏசிபி மகேஸ்வரை பதினக்க திட்டிட்டு அங்கேருந்து பதினக்க கிளம்ப போகிறாங்க. இப்போ நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியா நம்ம ஏசிபி மகேஷ்கெல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி அடுத்தது நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது, நம்ம கார்த்திக் எங்கே போயிருப்பாரு, என்ன ஆயிருப்பாரு, நம்ம அஞ்சலி வந்து கடத்திருப்பாளா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இப்போ தொடர்ந்து வந்து இருக்குது. இப்போ நம்ம இலக்கியா மறுபடியும் ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியும் ஏதாவது இந்த ஒரு வாரத்தில் நம்ம கார்த்திக் காணாமல் போனதுக்கு முன்னாடி இருந்து 2 பேரும் எங்கேயாச்சும் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு மாதிரி அவங்களுடைய நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மாதிரி எனக்கு சொல்லும்போது நம்ம ஏசிபி மகேஷும் அது கரெக்டாக இருக்கும். அவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் ஒன்றா வந்து சந்திச்சிருந்தாங்களா அந்த நம்பரை வச்சு 2 பேரும் எங்கேயாச்சும் ஒன்றா இருந்திருந்தாங்களான்னா அந்த இடத்துல போய் பார்த்தா கண்டிப்பாக காத்திருப்பான் அப்படின்னு மாதிரி எனக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த எனக்கு நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் கண்டுபிடிச்சி போக போகிறாங்க. ஏன்னா அந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு எனக்கு ஒரு முறை வந்து போய் வந்தாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி அந்த அஞ்சலியையும் அந்த எஸ்எஸ்கேவும் ஜெயிலில் வந்து தள்ள போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. பார்க்கவே செமையாக இருக்க போது. இதுக்கப்புறமாச்சும் நம்ம கார்த்திக் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு மோசமானவ, இந்த அஞ்சலி கர்ப்பமாகவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலியை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.